என்னுடைய மந்திரி பிரதானிகளே ஜனாதிபதிகளே நானேதான் அமைச்சர் யாமைத்தவை நாடி வேடவிடுதபடியால் யாரென்றறிந்தாய் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். அவர் வந்து வாங்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். சொல்லாத வித்தை போட்டாலும் வல்லாத கல்வி கண்ணடிச்சாலும் வராது. கட்டவருக்கு தான் தெரியும், அருமை பெற்றவருக்கு தான் தெரியும், படித்தவருக்கு தான் தெரியும். அறிவிலே சிறந்தது குணத்திலே சிறந்தது அறிவு நினைவில்லாதது எதுவும் இல்லை. அமராவதி செய்யக்கூடிய முதல்வத்திலே இப்படி சபை கூடினால் அச்சபைக்கு பேர் என்ன மாதவா? ராஜசபைங்க தெய்வீக சபை. மாநில மக்கள் ஓரத்தில் கூடினால் உண்டே முடிக்கிற என்னையும் குழப்பிக்கிட்டு உன்னையும் குழப்பி சாமி அவங்க என்ன சாமி நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கிறான். டிஸ்டர்பன்ஸ் வாட் நான்சென்ஸ் யூ டாக் திஸ் இஸ் எ புண்டை. இப்படி ஒரு தீபாவளியும் திருச்சபை யாருக்காக கூட்டப்படுது மாதவா? இன்னும் வட்டூர் ஜலத்திலே பெருமாத்தாள் சுவாமிக்காக வேண்டுதலை வைத்து இன்னும் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களும் இன்னும் சத்யா அவர்களும் இன்னும் கார்னிஸ் அவர்களும் இன்னும் சம்யுக்தா அவர்களும் இன்னும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் வட்டூர் கிராமம் என்னோட பள்ளங்காட்டி எழுந்திருக்கக்கூடிய அந்த ஓடி பெருமான ஆயு சக்தி வந்தார் நமக்கு தேவனி பத்னி இன்னும் பெருமாத்தால் அக்கா தங்கி மாறே 5 பேர்கள். அதிலே நடு சகோதரியாகிய பெருமாத்தால் சாமிக்காக இந்த வைகாசி விசாகம் என்றால் சாதாரணப்பட்டதல்ல. உலகமெல்லாம் கட்டியக்கூடிய ஆண்டவனாகிய தாய் தந்தை பரமாத்மா பார்வதி அம்மா தேரோட்டம் விழாக்கோலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேர் திருவிழா வைகாசி விசாகம் வைகாசி தேரை முன்னிட்டு நம்மையில வாழ வைக்கும் தெய்வங்களாகிய நமது மற்றொரு கிராமத்திலே பள்ளங்காட்டில் வாழ்ந்தக்கூடிய கவுண்டவார்கள் சாஞ்சி ஏற்படிக்கும் ஏற்படிக்கும் அப்படிப்பட்ட வேல்மை தாங்கிய ராஜாதிபதிகள் கள்ளம் கடவுளால் வெள்ளம் படித்த கவுண்டவார்கள் திருந்து கூடி வந்தால் ஒன்றுபட்டால் என்ற விடுதலைக்கு மறுபடியும் போது அவனுடைய விழாவினை பெருமாத்தா விழாவினை விழா கொண்டாடி எண்ணற்ற நிகழ்ச்சி இருந்தாலும் தெற்கூத்து தேர் திருவிழா ஒரு புனிதமான கலை என்பதற்காக ஆயக்கலைகள் 64 அதிலே சிறந்த கலை தெருக்கூத்து கலை 4 கலை ஜாதிகளை ஓவியக்கலை சிற்பக்கலை நாடகக்கலை ஆவியம் என்றால் என்ன? எழுதுவோலால் எழுதுவது அது உயிரட்ட கலை. ஓவியம் என்றால் வரைவது அது உயிரட்ட கலை. சிற்பம் என்றால் செதுக்குவது சிலைகளை வடிப்பது அது
இரட்டக்கலை இந்த தெருக்கூத்து என்ற இயல் இசை நாடகம் எந்தெந்த வழியாத காலங்காலமாக அழியாத ஒரு காரணத்தினால் நமது கவண்டமார்கள் அம்மனுடைய விழாவின் பெருவிழா கொண்டாடி இன்று வேண்டுதலை நாடகமாக பள்ளக்காட்டை சேர்ந்த அந்த கோவிலை சேர்ந்த ஊருக்கு ஒன்று ஒரு தர்மகர்த்தாக ஒன்று இன்னும் மதுமைக்கு மரியாதைக்குரிய அவருடைய பேர் எல்லாம் சொல்ல நமக்கு வயது பத்தாது நமது தந்தை தலைவராகிய மரியாதைக்குரிய சின்னசாமி கவுண்டர் அவருடைய புதவனாகி இன்னும் தங்கவேல் கவுண்டர் மரியாதைக்குரிய இன்னும் மணிக்கவுண்டர் இன்னும் தெரிஞ்சு தெரியாது இருக்கக்கூடிய நமது கவுண்டமார்கள் அனைத்து பேர் ஒரு ஒத்துழைப்போடு சாப்பாடு பிடிப்பா கவுண்டர் ஆமாங்க சாப்பாடு எப்படி அருமையான சாப்பாடுங்க ஆமாங்க போதுங்கிறது போதாதுங்கிறது சொன்னதானம் அப்படின்னு என்ன அப்படின்னா காசு பண்ணுங்க செல்வங்கள் செல்வங்கள் அன்னதானம் அன்னதானம் பத்திரதானம் 3 தானத்தை வாரி வழங்கி இன்னும் நமக்காக ஒரு நாடகம் அரங்கேற்றம் சதிரோட்டை திட்டினார்கள் நாடு போட்டு நல்லவனுக்கும் நாடகம் காண வந்திருக்கு 4 வர்ண பொதுமக்களுக்கும் இந்த வேடுதல் நாடகமாக வைத்த யாரே இன்னும் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களும் அவருடைய வல்லவருக்கு வாசி வைத்தது போல் அவருடைய துணிவாராகிய இன்னும் சத்யா அவர்களும் இன்னும் கார்னிஸ் அவர்களும் இன்னும் சம்யுக்தா அவருடைய குடும்பமானது ஒன்று சேர்ந்து எந்த கண்ணை நிறுத்தினாலும் நேர்த்தி கடன் நிறுத்தக்கூடாது என்பதற்காக அம்மனாய ஈரான் ஓடி பெருமானாய் சத்தியவேந்தருக்கு பெருமாத்தா தாய்க்காக வைத்த கோரிக்கை நிறைவேறி காரணத்தினால் இன்னைக்கு அவருடைய சொத்து 50,000 ரூபாய் செலவு செய்து நாடகம் அரங்கேற்றமே கொடுத்திருக்கிறார். இருப்பினும் அதவா ஐயா இந்த சீர்ந்து சிங்கார வேடையிலே நாம் அரங்கேற்றது ஏற்பட்ட என்னடா நாடகம் சாவி கண்ண குத்தி விடாதீங்க அதுவும் போகட்டும் ஐயா அருமையான நாடகங்க சூப்பரான நாடகம் இன்னைக்கு வைத்த நாடகமோ கரணஞ்சண்டை மகா கரணஞ்சண்டை ஒருடுத்தால் வரங்காடுமா கொட்டாடினால் கூத்தாடும் அடி வைத்தால் அமை ஒரு ஜான் நகரம் பார்ப்பதற்கு நல்லவன் பகவதர் பழகுவதையவன் கோபம் வந்து விட்டால் கொடியவன் ஆட்டையை கையில தொடக்கூடாது எண்ணத்தோடு வந்திருக்கிறேன் ஆகட்டும் சாமி ஆட்டை அரித்தாலும் கரிதான் புழலை புழுத்தினாலும் கரிதான் அவரு பேசுற வசனம் மாதிரியாவா அவரும் பேசினார் நானும் பேசுவேன் அது மட்டும் இல்லை நிறைய பேசிக்கலாம் அது மட்டும் இல்லாமடிக்கு இன்று என்ன சொன்னேன்னு தெரியல மறந்துட்டு அந்த வசனத்திலே மறந்துட்டீங்க இதுக்கே மறந்துட்டீங்க நிறைய வச்சிருக்கீங்க நிறைய இருக்குது நான் போக போக சண்டை கடத்துல போட்டுறோம் அனைத்து நல்லுலகளுக்கும் அமலாய் பெருமாத்தாவுடைய பங்கிலிருந்து நோய் எட்ட வாழ்வு குறைவே இல்லாத செல்வங்கள் கட்டி பிறகு பால் பால் பொங்கி குட்டி வரை குடும்பம் கறந்து அருகு போல் வேறு ஒளி ஆன போல் கலக்கு தலைவரைத்து மக்கச்சம்பத்து மணச்சம்பத்து கனச்சம்பத்து தானிய சம்பத்து ஆடு மாடு சம்பத்து பட்டி தொட்டி சம்பத்து செல்வங்கள் சம்பத்து செய்யும் தொழில் சம்பத்து ஆடகோல் நடை குதிரை போல் வெள்ளம் பெற்று 16 செல்வங்களை பெற்று வாழாத செல்வமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து நமக்கு வயதில்லை இருப்பினும் வணங்குவோம் நன்றி வணக்கம் நாடகத்திலே யாரி உங்கள் பெயர் என்ன சிந்தனை கனிவான மனம் கண்ணை பார்வை கொண்டு என் பெயரோ அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு வீரம் வீரம் விவேகம் ஆணையட்டம் குதிரை ஓட்டம் குதிரை ஓட்டம் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் அனைத்தும் கட்ட அஞ்சாவது நெஞ்சம் படித்து என் பெயரோ அதிபல கர்ணமோ வரமாட்டேங்குது ஐயா நானா வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன் என்ன கேவலப்படுத்துறீங்களா கூட்டு வந்து கர்ணன் மகாபலி கர்ணன் அதிபல கர்ணன் மகாராஜன் நீ மட்டுமல்ல கிழக்கே வந்தாலை விரை கூட கடல் வரை மேற்கே கடல் வரை வடக்கே இமயமர் தெற்கே குமரிமுனை வரை சராசரம் 14 உலகத்தில் அவ்வளவு ஏனடா நண்பா படம் எடுத்தாடும் மாமுகோட கர்ணன் பெயரை கட்ட படத்து சுருக்கித்தான் முத்துக்கொள்ள வேண்டும் என்ன கர்ணன் பெயரை கேட்டால் படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பு கூட
கூட சிறிது நேரம் உற்று பார்க்க வேண்டும். ஆமா. இப்படிப்பட்ட கர்ணன் தளவாய்ப்பட்டியில் இருந்து அஜித் வருகிறான் என்றால் அட்டா சோட்டு புண்டையும் கிடைக்கிறது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஐயா, இருப்பினும் இந்த நாடகத்திலே இன்னைக்கு இந்த பெருமாத்தாளுடைய புண்ணியத்திலே ஊருக்கு ஒரு நடிகர்களாக பெரிய பெரிய நடிகர்களையும் ஒன்று கூட்டி நம்ம வீட்டுக்கு மழை பெஞ்சு 6 மணிக்கு போன் பண்ணி கவுண்டர் கிட்ட கேட்டேன், நாடகம் நடத்த முடியாது போல இருக்கு செல்லமுத்து, மழை பெஞ்சிட்டு இருக்குது, எல்லாம் ஆத்தாளுடைய கிருபை, என்ன பண்ணுமோ தெரியல பாக்கலாம் அவனு சொன்னாரு. அந்த ஆத்தாளுடைய சக்தியில யாராரு வர்றாங்களோ யாராரு வரலையே அப்படின்னு நம்ம ஆரூர் பண்டியை சேர்ந்த மாணிக்க வாத்தியார் அவர்கள் மனம் வந்து இருந்தார். இன்று ஆத்தாளுடைய கிருபை கிடைச்சிருந்தால் எதிர்பார்த்தா பார்க்காத அளவுக்கு நாடக நடிகர்கள் ஊருக்கு சிறப்பு நடிகர்களே இது நமக்கு வந்து இந்த பெருமாத்தாளுக்காக வந்தது ஒரு மாபெரும் புண்ணியம். திருப்பணி நாடகத்தின் மதவா நம்ம இதுல வாழ வைக்கும் தெய்வங்கள் நம்முடைய ஏழை குழந்தை வந்து விட்டார் என்று நமக்காக ஆளுக்கு தலா 50 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கு பெருமாத்தாவுடைய வங்கல் இருந்து என்னைய காரியம் நம் கைக்கூட்டி தர இறைவனை வேண்டுகிறோம். அது மட்டுமல்லாது இவனது வட்டூர் கஸ்பாவை சேர்ந்த யார் ஆர்வம் ரசிகர் இவன் தேவேந்திர குலத்தை சேர்ந்த பன்னியாடி யார் விஜயன் அவர்கள் 50 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கு பணிவான வணக்கம். காலதாமதம் அதிகாரத்த காரணத்தினால் இந்நாடகத்திலே தர்மராஜா இருந்தாலும் என் தாய் தந்தையா விளக்கமாக கூறுகிறேன், ஒழுக்கமானி கவனிக்க வேண்டும். ஆகட்டும் சாமி. எக்கச்சக்க இருமாறுபான வார்த்தைகள் ஆனானால் நவீன ஆயுதம் அங்கத்தை ருசி பார்த்து விடும். சாமி, நான் தொண்டையோட பேச மாட்டேன். என் வளர்ப்பு தாயோ ராதை, என் தந்தையோரோ ரதையன் என்ற அதிரதன் அதிரதனுக்கும் ராதை தாய்க்கும் நான் வளர்ப்பு மகன். வளர்ப்பு மகன். என்ன சாமி சொல்றீங்க? உண்மைதானப்பா கூறுகிறேன். சரி சாமி, எப்படி வளர்ப்பு மகன்? நீங்க அப்போ உங்களுக்கு உண்மையான அப்பா அம்மா தான் யாரு? ரதையன் ராதை வளர்ப்பு மகன் என்றால் ஒரு தாய் இல்லாமல் சொல்ல பிறக்க முடியுமா? ரதை இல்லாமல் செடி முளைக்குமா? வானத்திலிருந்து முளைத்தேனா அல்லது பூமிக்கு வந்து முளைத்தேனா? வானத்திலிருந்து கீழே விழுந்தானா? விழுந்தியா? நீ வித்தில்லாத பயிரா விதை இல்லாத மரமா என்று உனக்கு சந்தேகம்? ஆமா சாமி. மதவா, என் பிறப்பு ரசத்தை கேட்கின்றாய். என் பிறப்பு ரசத்தை நினைத்தால் நீ